ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலக்ஸி குடும்பத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை சாதனையாளர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக உன் வாழ்க்கை உன் கையில். எல்லாரும் ஒரு தடவை சத்தமாக சொல்லலாமா? கரெக்டாக இருக்கிறீங்க. இன்னொரு தடவை, நம் வாழ்க்கை நம் கையில். பின்னால் ஒரு சிலருக்கு சந்தேகம், மைக்கில் பேசுகிறதுனால சாதாரணமாக சொல்லிடுறோம். நான் இங்கே வந்து பேசுகிறேன், நம் வாழ்க்கை நம் கையில். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து திரு ஸ்ரீனிவாசன் சாரை வந்து 2016 தான் தெரியும். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ பழக்கமாச்சு. 2018 வந்து அவரோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. என்னோட 2-3 மீட்டிங்ஸ் வந்து தலைமை ஏற்று நடத்தினாங்க. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் சார்கிட்ட வந்து தனியாக உரையாடல்றப்ப அவர்கிட்ட கேட்டது, இந்த லுகி வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணிங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வாய்ப்பாக கருதுனேன். ஆக்சுவலாக ஸோ இப்போ சார் சொன்ன விஷயம் வந்து 1993 டொரண்டோவில் வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 7000-8000 முகவர்கள் உலக அளவில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பங்கேற்றாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரமும் எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஊட்டுச்சு. ஆக்சுவலாக ஏன்னா எல்லோரும் வந்தது பிஎம்டபிள்யூலேயும் அவுடிலையும் பென்ஸ்லேயும் வந்திருந்தாங்க. இது ஏன் நம்ம நாட்டிலேருந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்பார்க்கு தான் வந்து இந்த லுகி ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னாங்க. இப்போ கூட எனக்கு புல்லரிக்குது. ஆக்சுவலாக ஸோ அவர் பேசின அந்த ஒவ்வொரு விஷயமும் சரி. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் திரு கோபிநாத் அவர்களே என்கிட்ட பேசுகிறப்பவும் வந்து சொல்லியிருந்தாங்க, எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் விதின், உள்ளே வந்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு குரு அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதுதானே யதார்த்தமும் கூட. ஒரு உயிர் உள்ளிருந்து முட்டையை உடைச்சி வந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முட்டையை வெளியேருந்து உடைச்சோம்னா என்ன இருக்கும்? ஆம்லேட் ஆஃப் பாயில் இருக்கும். ஸோ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் விதின், தட் இஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் லுகி அப்படின்னார். எனக்கு பர்சனலாக எப்போவுமே நான் லுகி அப்படின்னு எடுத்துட்டேன்னா, ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆழ் மனசில் பதிஞ்ச ஒரு கதை. லுகி யதார்த்தமும் கூட அது. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. எல்லாருக்கும் மார்பிள் தெரியும் இல்லையா? அதை வந்து அந்த மலைகளில் இருந்து எடுத்து பெயர்த்து உடைச்சிட்டு லாரியில் ஏற்றி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்லைசஸ் ஆஃப் மார்பிள்லாம் இருக்குது. அதாவது ரா மார்பிள். ஸோ இந்த ரா மார்பிள் வந்து போயிட்டுருக்கிறப்ப பல துண்டு மார்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 துண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஸோ அந்த பயணத்தில் வந்து சொல்லுது, நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டேன், நீ இந்த இடத்துலேருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க. அவங்களுடைய ஒரு எல்லை வந்துருச்சு. அந்த எல்லை வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்பிள் சிலையாக இருக்குது, ஒரு மார்பிள் தரையில் இருக்குது. அப்போ இதுக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடுது. தரையில் இருக்கிற இந்த மார்பிள் கல்லானது அந்த சிலையை பார்த்து கேட்குது, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து தானே வந்திருக்கிறோம், ஏன் உனக்கு மட்டும் உன்னையை மட்டும் பார்த்தா எல்லோரும் கும்பிட்றாங்க, என் மேலே எல்லாருமே வந்து மேலே ஏறி நிற்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிலை, அது கடவுள் சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், அது சொன்ன ஒரு பதில், நான் எல்லா வலியையும் தாங்கிக்கிட்டேன், என்னைய செதுக்குனப்போ நான் அந்த செதுக்கிற சிற்பிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இருந்தேன், நான் இந்த ப்ராசஸை வேண்டான்னே சொல்லலை, அதனால் இன்றைக்கி என்னை எல்லோரும் கும்பிட்றாங்க. என்னை பொறுத்தவரை இந்த சிற்பி திரு பி. ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் செதுக்கின சிலை கடவுளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும். ஸோ மை ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். கடவுள்னு நான் சொல்கிறது வந்து, உங்களை நம்பி எத்தனை மக்கள் இருப்பாங்க,
எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதார உயர்த்துறதுக்கு நீங்கள் பாடுபட்டுறீங்க. என்னைய பொறுத்தவரை நீங்களும் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். நான் மிகைப்படுத்தி பேசலை. நான் எப்போ லுகின்னு எடுத்தாலும், என் மனசில் லுகின்னு பார்த்தாலும், நான் யோசித்தாலும் எனக்கு இந்த கதை மட்டும் எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா தெர் இஸ் சம்திங் பிஹைண்ட் திஸ் பியூட்டிஃபுல் மேன் அட் த ஏஜ் ஆஃப் 87 இயர்ஸ், 87 வயசில் சமுதாயத்திற்கும் அவரை நம்பி வந்த ஒரு குடும்பத்திற்கும் பாடுபட்டு இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த கைதட்டுறது எல்லோரும் சேர்ந்து கைதட்டினா கொஞ்சம் சத்தமாக இருக்கும்ல? இன்ஃபேக்ட் நீங்கள் கைதட்டுறது சாருக்கு கேட்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஸோ மச் லுகி ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மிக மிக நன்றி. என்னோட எம்டி சிஇஓ திரு ஸ்ரீனிவாசன் சார் பேசுகிறப்ப கூட கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் யார், டிவிஎஸ் குரூப்பு, திரு வி ஜெகநாதன் சார், திரு வி ஜெகநாதன் சாருக்கும் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் ஒரு பொருத்தம், ஒரு ஒற்றுமை உண்டு ஆக்சுவலாக. 2 பேருமே கடவுள் ஆசீர்வாதத்தால் பல ஆண்டுகள் நீடித்து அவங்களும் ஆசீர்வாதமாக வாழுவாங்க, அவங்கள சார்ந்தவங்களும் ஆசீர்வாதம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த ஒற்றுமை என்னென்னா 2 பேருமே 80s தாண்டி பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே நீடிச்சு இருக்கணும். திரு பி ஸ்ரீனிவாசனுக்கும் எங்களோட எம்டிக்கும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவர் பேரும் ஸ்ரீனிவாசன் தான் ஆக்சுவலாக. ஸோ என்ன 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீஸ், டிசிப்ளின், கமிட்மெண்ட், இதில் எந்த விதமான டென்ட்டுமே இருக்காது ஆக்சுவலாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்களோட எம்டி சிஇஓ ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் யுனைடெட் இந்தியா. தென் ஹீ டுக் ஓவர் ஆஸ் அ சேர்மன் ஆஃப் நியூ இந்தியா. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிலே நம்பர் 1 ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியை உலக அளவில் எடுத்துகிட்டு போனதோட பெருமை சாருக்கு தான் உண்டு ஆக்சுவலாக. டிவிஎஸ்க்கு எப்படி நம்ம ட்ரஸ்ட், வேல்யூ, சர்வீஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி டிசிப்ளின்லேயும் சரி, நம்பிக்கையிலையும் சரி, அதோடைய தரத்துலேயும் சரி, ஒரு பிசுறு கூட இல்லாமல், ஒரு சர்வே கூட ரீசெண்டாக வந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் கஸ்டமரோட கிளைம் செட்டில்மெண்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் வந்தது. அது யாருன்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா இன்சூரன்ஸ். அது போட்ட விதை, அதை பண்படுத்தின விதம் முற்றிலுமாக திரு ஜி ஸ்ரீனிவாசனை மாத்திரம் சாரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எப்பேற்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது. ஒன்று திரு வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் குழுமம், 2வது திரு வி ஜெகநாதன் சார். அவரை நாங்கள் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்தியாவிலேயே முதலாக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஜிடிபியில் ஒரு வளர்ச்சியை கொடுக்க விதத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததே திரு வி ஜெகநாதன் அவர்கள் தான் ஆக்சுவலாக. 3வது திரு ஜி ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த 3 பேரால் சேர்ந்த ஆரம்பித்த கம்பெனி தான் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமாகவோ வேறு பாலிசிஸ் மூலியமாகவோ நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு இருக்கிறீங்க. இந்த தருணத்தில் உங்கள் எல்லாத்துட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் ஆக்சுவலாக. நாம் 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு லைஃப் இன்சூரன்ஸும் எங்களோட ஹெல்த் பாலிசிஸும் சேர்ந்து கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேன்மேலும் வளரும், உயரும், செழிக்கும்ன்றதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு முகவராக இருந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் நான் யோசிப்பேன். கம்பெனி நல்ல கம்பெனி, ப்ரொமோட்டர்ஸ் நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கிளைம் செட்டில்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா நான் ஒரு பாலிசி கொடுத்துட்டு
ஐ நீட் டு கெட் பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்குள்ள சமாதானத்தை தான் நான் வந்து வாங்கிக்கணுமே தவிர, ஒரு பாலிசியை கொடுத்துட்டு இந்த பாலிசிக்கு கிளைம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து கிளைம்ஸில் வந்து கஸ்டமரை மட்டும் திண்டாட வைக்கிறது இல்லை, முகவர்களையும் சேர்த்து திண்டாட வைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா நான் விற்கிற பாலிசி கரெக்டான பாலிசி, கிளியரான பாலிசியான்றது, கஸ்டமருக்கு பாதிப்பு இல்லாமல் கிளைம் கொடுப்பாங்களா அப்படின்றத மாத்திரம் கிளியராக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் நம்ம எடுத்துக்கணும். நாங்கள் இதுவரை கிட்டத்தட்ட 3000 பாலிசிஸ் வந்து விற்றுருக்குறோம். நாங்கள் எப்போது இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்திற்கு கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்னு வெளியே வந்தோம் அப்படின்னா 12th அக்டோபரில் 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு முன்னால் ஆக்சுவலாக நாங்கள் 31 ஜனவரி வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000 லைவ்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். 3000த்திற்கும் மேலே பாலிசிஸ் விற்றுருக்குறோம். எங்களுடைய பாலிசி பேரே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். ப்ராமிஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். கேலக்ஸி ப்ராமிஸ், இதுதான் எங்களுடைய ப்ராடக்டோட பேர். இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட பேர். இந்த நான் சொல்கிற 3000 கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட 15 கிளைம்ஸ் இதுவரை செட்டில் பண்ணியிருக்கோம். 15 கிளைம்ஸும் பிலீவ் மீ 100% செட்டில்மெண்ட். குறிப்பிட்டு சொல்லணுன்னா எங்களுடைய முதல் கிளைம் 3,80,000 ஒரு கஸ்டமர் MMM ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் இருக்குது. அவங்க டாக்டர் வந்து சார் நீங்கள் 4 மணி நேரம் இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் 100%, 3.8 lakhs முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டோம். பிலீவ் மீ, இன்சூரன்ஸ் டெஸ்க்லேருந்து கேட்குறாங்க, சார் இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, நீங்கள் இன்சூரன்ஸ் பேமெண்ட் எங்களுக்கு வந்துடுச்சு, இது என்ன சார் கம்பெனி அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ் டெஸ்கில் இருந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து பிரமிப்பூட்டும் வகையில், கஸ்டமரே பூரிப்பூட்டும் வகையில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பேசினது ஆனந்த கண்ணீரோடு பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொன்ன வார்த்தைகள், சார் நீங்கள் கிளைம் 100% கொடுத்ததே என்னுடைய கணவருக்கு பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்குது சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ வாய்ப்பளித்தமைக்கு மிக மிக நன்றி. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீங்கள் தெய்வமாக இருக்கிற இடத்துல, உங்களை நம்பி கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த கஸ்டமருடைய வளர்ச்சிக்கு நாம் 2 பேரும் எப்படி சேர்ந்து பயன்படலாம், எப்படி நாம் வந்து அந்த சர்வீஸில் வந்து ஈடுபடலாம் அப்படின்றத நாம் கலந்துரையாடுவோம். என்னோட கலீக்ஸ், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, மிஸ்டர் கண்ணதாசன், ஹீ இஸ் தி தமிழ்நாடு ஹெட். மிஸ்டர் குபேரன், ஹீ இஸ் த ரீஜனல் ஹெட் ஃபார் சென்னை அண்ட் பாண்டி. அண்ட் மிஸ்டர் சந்தோஷ், அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட். வி வில் கனெக்ட் வித் யூ. இந்த சம்மந்தமாக நாங்கள் வந்து நம்ம எப்படி சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். திரு பி. ஸ்ரீனிவாசன் ஆரம்பித்த இந்த லுகி ஒரு சேவைக்காக ஆரம்பித்ததை நாம் எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத we will discuss with you. Thank you so much. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. Thank you.